கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கும் மங்களம்மாள் என்கிற அன்பு சகோதரி ஊட்டியில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்களுடைய 2 கிட்னியும் பழுதாக இருக்கிறது. 2 கிட்னியும் நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகணும், கர்த்தர் அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மகளுக்கு வேலை இல்லை, மகளுக்கு நல்ல வேலையை கர்த்தர் கொடுக்கணும், ஒரு சொந்த வீடை கர்த்தர் கொடுக்கணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த மங்களம்மாள் எங்கள் அன்பு தாயாருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுப்பார். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக உமக்கு நன்றி. அன்பு தாயார் மங்களம்மாவிற்காக மிகுந்த கருஷனையோடு கூட நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். அப்பா, கிட்னி ஃபங்க்ஷன் ஆகட்டும், பாதிக்கப்பட்டிருக்கிற 2 கிட்னியையும் உம்முடைய கரம் தொடட்டும், அற்புதம் நடக்கட்டும். அன்பு மகளுக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா, நல்ல வேலையை கொடுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஒரு சொந்த வீடை கொடுத்து சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா 3 யோவான் 2 சுகமாய் வாழ்ந்திருக்க உதவி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. எங்களோடு யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு ஜெபிப்பாங்களோ அவர்களுக்கு பலனை கொடுங்க. என் மகனுக்கு, என் மகளுக்கு வேலையை கர்த்தர் கொடுக்க மாட்டாரா என்று எதிர்பார்த்திருக்கிற அப்பா, குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுங்கப்பா. சொந்த வீடிற்காய் காத்திருக்கிறவர்களுக்கு சொந்த வீடை கொடுங்க. செய்கிறதற்காக நன்றி நன்றி. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உங்களை புகழ்ச்சியாக வைப்பேன், உங்களை புகழ்ச்சியாக வைப்பேன். நல்ல கவனிங்க. ஒரு மனுஷன் உங்களை புகழ்ச்சியாக பேசுகிறான்னா அங்கே போய் உங்களை இகழ்ந்து பேசுவான். அதுதான் மனுஷன். அது மாத்திரம் இல்லை, எந்த மனுஷன் உங்களை புகழ்ந்துறானோ, மேன்மையாக தூக்கி வைக்கிறானோ, அதே மனுஷன் உங்களை கொன்னுருவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேதாமத்தில் அப்படி ஒரு சம்பவம் இருக்குது. எஸ்தரின் புத்தகம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அகாக்கியன் ஆகிய ஆமான அகாஸ்வேர் ராஜா எல்லா சிங்காசனத்துக்கு மேலாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆமான வைத்தார். ஆனால் அதே அகாஸ்வேர் ராஜா எஸ்தர் 7:10 தூக்கில் போட்டு கொன்னுட்டார். ஒரு காலத்தில் புகழ்ந்தார்ல, ஒரு காலத்தில் கொன்னுட்டார். அதுதான் உலகம். இன்னைக்கு புகழ்கிற உலகம் நாளைக்கு உங்களை இகழும். இன்றைக்கி உங்களை மேன்மையாக வச்சிருக்கிற உலகம் இன்னொரு நாள் தூக்கி போட்டு மிதிக்கும். ஆனால் தேவன் ஒரு மனுஷனை உயர்த்தணும், புகழணும் அப்படின்னு வச்சுட்டார்னா யாராலையும் தடுக்க முடியாது. இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக வைப்பா. செப்பனியா 3:19, செப்பனியா 3:20 நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தர் உங்களை எல்லா இடத்திலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பென்று சொல்கிறார். நீங்கள் வைக்கப்பட்ட இடத்துல உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் வைக்க போகிறார். ஒரு பேங்க் மேனேஜர், அவர் தூத்துக்குடிக்கு மாறுதலாய் வந்தார். பரலோகமனை பார்ப்பாராம். அப்போ என்னை ஒரு நாள் அவங்களுடைய பேங்க்குக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்காக அழைச்சிருந்தாங்க. நான் போயிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பிரதர், இந்த பேங்க்கில் இன்றைக்கி நான் மேனேஜர், ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே பேங்கில் ஆஃபீஸ் பாயாக ஒர்க் பண்ணேன். ஒரு மேனேஜர் என்னை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தி அனுப்பினார். அதற்கப்புறம் சென்னையில் போய் படித்தேன். அங்கே பேங்கில் ஜாப் கிடச்சிச்சு. கர்த்தர் என்னை மேனேஜராக கொண்டு வந்திருக்கிறார். எந்த பேங்கில் ஆஃபீஸ் பாயா டீ எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு எடுபடி வேலை செய்தனோ அதே பேங்கில்
இன்னைக்கு மேனேஜராக கத்தர் என்னை அமர வைத்திருக்கிறா. அதுதான் கத்தர் அப்படி சொன்னார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் எந்தெந்த இடத்துல நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதை நினச்சிக்கோங்க. எந்த இடத்துல கேவலப்படுத்தப்பட்டீங்களோ அதை நினச்சிக்கோங்க. அதே இடத்துல கத்தர் உங்களை உயர்த்த போகிறார். வேதாகமத்தில் அப்படியும் ஒரு சம்பவம். எஸ்தரின் புத்தகத்தில் மொர்தெகாய்ங்கிற தெய்வ மனிதன் காவல்காரனாக, கேட்டை திறந்து விடுற ஒரு கேட் கீப்பராக, வாசலில் எல்லாருக்கும் மரியாதை செலுத்துகிற ஒரு மனிதனாக, வர்ற போகிறவங்களுக்கெல்லாம் வணக்கம் செலுத்தி, வர்ற போகிறவங்களுக்கெல்லாம் சல்யூட் அடித்து அவனை எல்லாரும் அற்பமாக எண்ணிட்டு போவாங்க. கதவை திறந்து விடுற அரண்மனை காவல்காரனாக இருந்த மொர்தெகாய நாள் ஒன்று வந்தது. எஸ்தரின் புத்தகம் 9:4 வாஸ்து பாருங்க. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கத்தர் வைக்கிறான். அதே இடத்துல அரண்மனையில் மொர்தெகாவை பெரியவனா புகழ்ச்சியாக வைக்கிறான். அவனுடைய பேர் தேசம் எங்கும் புகழ்ச்சியாய் பரவியது. எனக்கும் எந்த இடத்துல உங்கள் பேர் ரிப்பேர் ஆனதோ அதே இடத்துல உங்களை கத்த புகழ்ச்சியாக வைக்க போகிறான். ஒரு காரியம் தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனை தெரிந்து கொள்றதுக்கு ஒரு சில ரீசன் இருக்கும். அதில் ஒரு ரீசன் உங்களை புகழ்ச்சியாக வைப்பதற்காக தெரிந்து கொள்கிறார். உபாகமம் 26:19 வாஸ்து பாருங்க. நான் உன்னை எனக்கு பரிசுத்த ஜனமாகவும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதற்கு நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்றதுடைய ரகசியம் என்ன? கர்த்தர் நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கணும். அதுதான் அவருடைய ஆசை. உங்களுக்கு கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பா. சாதாரண எஸ்தரை ராணியா கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க என் தேவனால் முடியுமானால் ஏன் உங்களை புகழ்ச்சியாக வைக்க முடியாது? நிச்சயமாக முடியும். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்க. யார் யாரெல்லாம் அற்பமாக எண்ணப்பட்டாங்களோ, அன்னாள் மிகவும் அற்பமாக எண்ணப்பட்டாள். அவள் புகழ்ச்சியாய் மாறினாள். சாமுவேல் என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியினுடைய தாயாக கத்த மாற்றினா. வேதாமத்தில் நிறைய ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை கத்த ராஜாவாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்தா. உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க மாட்டாரா? நிச்சயம் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பா. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியை யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பீராக. நீர் ஒரு மனிதனை கீர்த்தியாக வைப்பதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு மனிதனை புகழ்ச்சியாக வைப்பதை யாராலையும் தடுக்க முடியாது. எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டாங்களோ அதே இடத்துல கத்த இவர்களை புகழ்ச்சியாக வைப்பீராக. அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை கீர்த்தியாக வைப்பார். கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக வைப்பார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.